மார்ச் 20 வியாழக்கிழமை. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் இறங்கி வரும்போது பழுதுபட்ட அவயவங்களை உயிர்ப்பிக்கிறார். செயல்படாமல் போன பகுதிகளை கூட செயல்பட வைக்கிறார். ஒருமுறை இயேசு கிறிஸ்து சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனை சந்தித்த போது அவனுடைய கையை நீட்டும்படி சொன்னார். அவன் நீட்டிய அதே நிமிடத்தில் உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவருடைய வல்லமை அவன் மேல் பலமாய் இறங்கியது. அவனுடைய கை மறு கை போல மாறி செயல்பட துவங்கியது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் 3 பேரை உயிரோடு எழுப்பின சம்பவங்கள் நாம் வாசிக்கிறோம். எவ்விருவின் மகள் மரித்து போன போது தலிதாகூமி, சிறுபெண்ணே எழுந்திரு என்று சொல்லி உயிர்ப்பித்தார். நாயினூர் விதவையின் மகன் மரித்த போது வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி உயிர்ப்பித்தார்.